காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள சத்யநாத சுவாமி கோயில் தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்களில் இது 5வது தலம். இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். காஞ்சிபுரத்து கோயில்களில் உள்ள சிவனுக்கு காமாட்சி அம்மனே அம்பாளாக இருப்பதால் இங்குள்ள மற்ற கோயில்களில் அம்பாளை பார்ப்பது அரிது. ஆனால் இந்த கோயிலில் சுவாமிக்கு அருகே தெற்கு பார்த்தபடி உற்சவ வடிவில் அம்பாள் இருக்கிறாள். உற்சவராக இருந்தாலும் மூலவருக்கு செய்யப்படும் பூஜைகள் செய்யப்படுகிறது. 3 நிலை ராஜகோபுரங்கள் கொண்ட கோயில் இது. பொதுவாக தட்சிணாமூர்த்தி, சனகர், சனந்தகர், சனாதகர், சனத்குமாரர் என்ற சீடர்களுக்கு ஞானம் போதித்த நிலையில் காட்சி தருவார். இங்கே இவருக்கு 7 சீடர்கள் உள்ளனர். இவரை வேண்டினால் கல்வி ஞானம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சத்யநாத சுவாமி கொஞ்சம் சிவந்த நிறத்தில் காட்சி தருகிறார். பிரகஸ்பதியை குருவாக ஏற்றுக்கொண்டு அவரிடம் கல்வி கற்ற சந்திரன் குருவின் மனைவியான தாரை மீது காதல் கொண்டான். அவளை மயக்கி அவனுடனே இருக்க செய்தான். இருவருக்கும் மகனாக பிறந்தார் புதன். பிரகஸ்பதி சிவனிடம் முறையிட்டு தாரையை அழைத்து சென்றார். புதனை சந்திரன் வளர்த்து வந்தார். வளர்ந்த பிறகு தந்தையின் செயலை அறிந்து அவரை பிரிந்து சென்றார் புதன். தனக்கு கிரகங்களில் ஒரு பதவி கிடைக்க அருளும்படி சத்யநாதரிடம் வேண்டினான். அவருக்கு காட்சியளித்த சிவன் கிரக பதவி கொடுத்து அருள் பாலித்தார். எனவே இந்த கோயிலில் புதன் பிரகாரத்தில் சுவாமிக்கு வலதுபுறத்தில் தெற்கு பார்த்தபடி இருக்கிறார். இங்குள்ள சிவனுக்கு காரை திருநாதர் என்ற பெயரும் உண்டு. இந்திரன் பூலோகம் வந்து சிவனை வழிபட்டு வினோசனம் தேடி அலைந்த போது இந்த கோயிலுக்கு வந்தார். அப்போது காரை செடிகளுக்கு மத்தியில் சிவன் காட்சியளித்தார். எனவே அவர் காரை திருநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். சுவாமிக்கு வஸ்திரம் சாத்தி சிறப்பு பூஜைகள் செய்தால் வேண்டுதல் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. புதன்கிழமைகளில் தீர்த்தத்தில் நீராடி பச்சை நிற வஸ்திரம் சாத்தி பச்சை பயிறு நைவேத்தியம் செய்து புதனை வணங்கினால் கல்வியில் சிறக்கலாம். மொழி புலமை, பேச்சு திறமை உண்டாகும். தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. திருக்காலிமேட்டில் அமைந்துள்ள சத்யநாத சுவாமி ஆலயம். சத்யநாத சுவாமி, சத்யவதேஸ்வரர், அம்பாள் பிரமராம்பிகை, சுவாமி சுயம்புமூர்த்தி, மேற்க பார்த்தவர், புதன் கிரகநிலை பெற்ற ஸ்தலம், இந்திரன் முக்தி பெற்ற ஸ்தலம், திருஞான சுந்தரால் பெற்ற ஸ்தலம். சுவாமி சத்யநாத சுவாமி, சத்யபிரதேஸ்வரர், அம்பாள் பிரமராம்பிகை. சுவாமியோட நிறம் செந்நிறமும் வெண்மையும் மாறும். உத்தராயணம், தட்சிணாயணம். இந்திரன் இந்திரன் தீர்த்தம் உருவாக்கி அதுலேருந்து ஒரு நாளைக்கு 1000 உடத்துக்கு மேலே அக்ஷயம் பண்ணி முக்தி பெற்றார். அப்படி அக்ஷயம் பண்ணதெல்லாம் சுவாமியோட மேனியை உள்ள வாங்கிக்கும் வழிவார். புதன் வழிபட்டதனால் புதன் பரிகார ஸ்தலம். புதன்கிழமை சிவதர்சனம் ரொம்ப விசேஷம். காஞ்சியிலிருந்து பஸ் ஸ்டாண்டிலிருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள ஸ்தலம்.